கம்மியா இருக்கு. விருந்து சாப்பிட்டதுனால கொஞ்சம் அப்படி கலக்கமா இருக்கா? காலையில இருந்து எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், அப்படித்தானே? அப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும், அதெல்லாம் செரிக்கிற மாதிரி சொல்லணும். சொல்லலாமா? குட் ஈவினிங். சூப்பர், தேங்க்யூ. என்னுடைய பெயர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க, காலனி சேகர். நான் இறைமுறை வழிபாடு செய்ய மனிதனுக்கு தகுதிகள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் அம்பார் எழுத வச்சு அதற்கு எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கோவிலை கட்டி முடிச்சதுனால டாக்டர் காலனி சேகர் சுவாமி ஆயாச்சு. அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி. இங்க எப்படி முதல்ல டிசி, ஏடிசி, டிடிசி, ஜெடிசி, எஸ்டிசி, ஆர்டிசி அப்படின்னு வரிசையா வருவோம். அது போல பரிணாம வளர்ச்சி இருக்கணும். பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோம் என்று இருக்கணும். அப்படி சாதிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றால் அது மைலர்சன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான். இன்னைக்கு சார்ட்ட வந்து மைக்க புடுங்கணும்னு சொல்லி சார் வந்தாரு. அவர்கிட்ட இருந்து நான் புடுங்க சொல்லி மேல ஒரு பிளான், பிங்கி பிங்கி பாக்கியா. அது யார் போடுவா? எல்கேஜி யூகேஜி போடணும். கோர்ஸ் போட்டு வந்து நிக்கிறப்ப பிங்கி பிங்கி பாக்கி போடலாமா? போடக்கூடாது. அப்ப 1 2 3 இது நல்ல ஐடியா சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க? யாரு 10 வருதோ அவங்க மைக்குவாங்க சொன்னாங்க இல்லையா? அப்ப 10 சொல்லிட்டோமா? வரிசையா 1 நிமிஷம் சொன்னாங்களா? ரூல்ஸ் சொல்லிடலாம் சொல்லல. யாரு 10ங்கிறீங்களோ அவங்களுக்கு மைக். அதானே? அதுதான். ஏன்னா மைலர்சன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் குள்ள வந்துட்டாலே சக்தியும் புக்தியும் கண்டிப்பா இருக்கும். இருக்கிறவங்க தான் இங்க இருக்க முடியும். கைக்கும் காலுக்கும் வேலை கொடுக்கறவங்க அத்தனை பேரும் வாழ்நாள் முழுவதும் கைக்கும் காலுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க முடியும். யாரெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்க தயாரா இருக்கிறீர்களோ அவர்கள் தான் சக்சஸ் மேனாக வர முடியும். நீங்கள் அனைவரும் புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் என்பதில் எல்லளவும் எல்லின் முளையளவும் முளையின் மூக்களவும் ஐயவே இல்லை இல்லை இல்லை. ஆகவே தான் இங்கே வந்து இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் தான் சக்சஸ் மேன். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்புனா சாதாரண கிடைக்காது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கிரேட் ஆர்டிஸ்ட் லீடர் ஜாகிர் ஹுசைன் சார் அவர்களுக்கும் சுஜாதா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு அருமையான முகூர்த்தம். இல்லைன்னா இந்த சீட்டு 2-3 சீட்டு காலியா இருக்காது, அப்படிதானே? இந்த முகூர்த்தத்துல காலையிலிருந்து நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போயிருப்போம் இல்லையா? போயிட்டு இங்க வந்திருக்கோம். அப்போ ஒன்ன கவனிச்சிருப்போம். எதை கவனிச்சிருப்போம்? நகை, டிரெஸ், அவங்க வர வாகனம் கவனிச்சிருப்போமா இல்லையா? அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்துருப்பாங்க? சைக்கிள்ல போய் இறங்கினா வாங்க உட்கார வச்சுப்பாங்க, அதுதானே? முன்னாலே நின்று வாங்க உள்ள போங்க 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 அப்படின்றான். கருத்து சொல்லி தெரிவிட்டோம். பைக்கில் போய் இறங்கினா அதுக்கு தகுந்த ஒரு மரியாதை. 2 ஸ்டெப் வந்து உள்ள உட்காருங்க. கார்ல வந்து இறங்கினா எப்படி இருக்கும்? சாதாரண காருக்கும் லக்ஸுரி கார்ல வந்து இறங்கினா வாங்க 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 அப்படி கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு போய் பொண்ணுமாப்பிள்ள நின்று போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. நடக்கவே இல்லையா? இன்னைக்கு அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? யாரெல்லாம் அனுபவிச்சீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? இன்னைக்கு இப்பதான் போயிட்டு எங்க மேடம் நினைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு வாழ்க்கையை ஒரு மனிதனை
தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னா பணம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அப்போ அந்த பணத்தை நேர்மையாகவும் நியாயமாகவும் அரசுக்கு உரிய வரியை செலுத்திவிட்டு பெறக்கூடிய பணம் இங்கே லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரமாகவும் ஆக முடியும் என்றால் அதையே செய்ய முடியாது. எல்லாத்தையும் செய்ய முடியும்னா 2,10,000 சொன்னாங்களா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கு? சூப்பர், ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க அவங்களுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு விசேஷங்கள், அத்தனை விசேஷங்களையும் தவிர்த்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு அவசரமா இது வந்திருக்கோம் அப்படிதானே? அப்போ இந்த இடத்திற்கு வரணும் என்றாலோ மைலேசியன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெடினுடைய பொருட்களை பார்க்கவோ அதை எடுக்கவோ அந்த பிசினஸை செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை யாரெல்லாம் பெறுகிறீர்களோ அவர்கள் தான் செய்ய முடியும். அந்த வகையில் இன்னைக்கு அத்தனை விசேஷத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்த போதிலும் இங்க நீங்க அதையும் தவிர்த்து அதையும் அட்டன் பண்ணிட்டு சில விதத்தை தவிர்த்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றவர்கள் என்பதில் ஐயம் இல்லை, 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 இல்லவே இல்லை. அவ்வளவு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் மனிதனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பக்க விளைவின்றி நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய களம் இருக்கிறது என்றால் அது மைலேசியன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான் கிடையாது. அதே போல மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய ஒரு அற்புதமான களம் இருக்கிறது என்றாலும் அதுவும் மைலேசியன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான், வேற எதுவும் கிடையாது. நான் நேற்று என் குழந்தையா வீட்டுக்கு போனேன். அதாவது கேன்சர்ல இருந்து காப்பாத்தின நம்ம ப்ராடக்ட் தான் காப்பாத்துச்சு. அந்த வீட்டில் குழந்தையா வீட்டு ஒரு விசேஷம். அங்க போனப்போ ஒரு அற்புதமான உண்மையை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, மனிதனை மட்டுமல்ல மண்ணை மட்டுமல்ல நான் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் பூனை நாய் முதற்கொண்டு வளர்க்க அத்தனை பிராணிகளையும் நம்மளுடைய ப்ராடக்ட் காத்திருக்குது, உயிரையே காப்பாத்திருக்குது. நேரடியா பார்த்தோம். என்ன எப்படின்னா, குழந்தையா வீட்டுல ஒரு பூனை குட்டி ஒன்று வளர்த்திருக்காங்க. அந்த பூனை நடந்து போனப்போ அந்த பூனை இவங்க சைவம், நான் ஏற்கனவே சொன்னாலும் சைவம் அவங்க சைவத்திலேயே வளர்த்திருக்காங்க, அசைவத்தை சாப்பிடாம வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல நல்லா மீன் ரோஸ்ட் போட்டு வச்சிருக்கோம், வாசம் எப்படி இருக்கும். நேராக போய் அங்கே அவங்க சாப்பிட்டு போட்ட மிச்சம் மீதெல்லாம் ஃபுல்லாக மேய்ஞ்சிருச்சு. ஃபுல்லாக மேய்ஞ்சி வயிறு உப்பி போய் அப்படியே வந்து சுருண்டு விழுந்து அப்படியே கண்ணெல்லாம் நட்டு போச்சான். ஒன்றுமே பண்ண முடியலன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்களா, குழந்தை குட்டியெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்மளுடைய கம்பெனியுடைய லிவாகை எடுத்து அந்த பூனையினுடைய வாயில ஊத்தி 3 மணி நேரத்தில் அந்த பூனை செரிமானமாகி துள்ளி விளையாட ஆரம்பிச்சு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் எங்க அத்தைக்கு ஏற்கனவே கேன்சரால காப்பாற்றப்பட்டோம். அவங்க கேன்சர் நில்லாகி காப்பாற்றப்பட்டிருக்கோம். மனிதனுக்கும் அல்ல மட்டுமல்ல மண்ணை மட்டுமல்ல 4 கால் ஜீவன் அதுக்கு என்ன பிரச்சனை சொல்ல தெரியாது, அதை கூட சரி பண்ணி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது என்றால் அது மைலேசியன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் ப்ராடக்ட் தவிர வேற எதுவும் கிடையாது. நிறைய பேசணும். இங்க மேடம் பக்கத்திலே வந்துட்டே இருக்காங்க, நானும் இங்க வந்துட்டே இருக்கேன், விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீதி ஒரே நீதி தான், வாங்கறதே பெரிய விஷயம். அப்ப அடுத்த லீடர் கொடுத்து வைக்க, அதனால இங்க ஒரே விஷயம் மட்டும் மேடம், பர்மிஷன். எல்லாருமே சாமி கும்பிடுறோம். இங்க எங்க பாய் நாங்களும் மாமச்சன் தான், நமக்கு லீடர் பாய் தான். இருந்தாலும் மாமச்சன் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சகோதரா தான் பழகிட்டு இருக்கோம்.
நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கோயில போய் என்ன வேணும்? இறைவா, அல்லாஹ், ஜீசஸ் எல்லாம் வேண்டி நான் என் குடும்பம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வேண்டுமா இல்லைங்களா? சொல்லுங்க. வேண்டாம். ரைட், ஓகே. நீங்க பேசுறீங்கன்னா சீக்கிரம் மைக் கொடுத்துருவேன். இல்லைன்னா நான் விடிய விடிய பேசிட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்து என்ன கேட்போம்? பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையணும், அதற்கு ஆசீர்வாதம் கொடு. கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? வெரி குட், சூப்பர். கேட்போம். அப்புறம் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும். உற்சாகப்படுத்தினா என்ன ஆகும்? அங்க போய் மறுபடியும் நிக்க முடியுமா? சாமி இவர் வாய்ப்பு கொடுத்தார், நான் அதை எட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? சாமிக்கு கோவம் வந்துடும், கண்ணை ரெண்டையும் புடிங்கி. அதனால அற்புதமான வாய்ப்பு. இதை தயவு செய்து யார அசால்ட்டா இருந்தாங்க அதை கெட்டியா கைப்பிடிங்க. லீடர்ஸ் நாங்க இருக்கோம். உங்கள் அனைவரையும் அடுத்த வருடம் முன்னேறும். எந்த வருடம்? 2025 இதே பிப்ரவரி மாதம் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் இந்த கோட்டு சூட்டும் போட்டு வாரம் 2,10,000 ரூபாய் வாங்குவீர்கள் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விளக்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் மலேசியா, ஜெய் ஆசியா.